இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் அரவணைப்பு அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது, யாராவது உங்ககிட்ட ஒரு பாரபட்சம் காட்டுறாங்க அப்படின்னா அதை நாம் எப்படி கையாளுவது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ரீஜனல் ஃபோக்கஸ் பஞ்சாப் மாநிலத்தை பார்க்க போகிறோம். பஞ்சாப் மாநிலத்திலிருந்து ஜீவனுள்ள சாட்சிகள், பாடல்களை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். பஞ்சாப் அப்படின்னாலே 2 வார்த்தைகள்லேருந்து தான் அந்த வார்த்தை வந்திருக்கு. பாஞ்ச் அப்படின்னா 5, ஜாப் அப்படின்னா நீர். அதாவது 5 ஆறுகள் ஓடக்கூடிய ஒரு நிலப்பகுதியாக இது இருக்குது. அதனால தான் இந்த பேர் வந்திருக்கு. இப்போ பஞ்சாப்ல இருந்து ஒரு ஆராதனை பாடலோடு நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்குவோம். அது மட்டும் இல்லை, தேவனுக்கு நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும் தெரியும்.
அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், அதற்கு பதிலும் தருகிறார். இதை தான் இந்த பாடல் மூலமாக நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம டெல்லியை சேர்ந்த வர்ஷா மற்றும் ஷெரின் அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க உஷானா இரட்டையர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இவங்களுடைய ரேப் பாடல்கள் மற்றும் இசையின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை பற்றி இளைஞர்கள் மத்தியில் இவங்க சொல்லிட்டு வராங்க. இவங்களுடைய சின்ன வயசுல இருந்தே புறக்கணிக்கப்பட்ட மக்கள் நடுவில் தான் இவங்க இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க அந்த மக்களை புறக்கணிக்காமல் அவங்கள நேசிக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு. இவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாங்க 2 பேருமே ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல தான் பிறந்தோம். ஆனா எங்க ஊழிய தொடக்கம் ஒரு சர்ச்ல இருந்து தொடங்காம சமுதாயத்தால புறக்கணிக்கப்பட்ட ஒரு தெருவுல இருந்து தான் தொடங்குச்சு. 2007ல பாஸ்டரா இருக்க எங்க அப்பா லெம்பர் பீட்டர் அவங்கள ஒரு காலனில ஊழியம் செய்ய தேவன் அழைச்சாரு. அந்த காலனி போதை பழக்கம், குற்றச்செயல்கள் மற்றும் விபச்சாரத்துக்கு பெயர் போனதா இருந்துச்சு. எங்களோட குடும்பம் அந்த ஊழியத்தை தொடங்கினப்போ சமுதாயம் எங்களை புறக்கணிச்சுது. மக்கள் எங்க மேல கல் எறிஞ்சாங்க, எங்களை கிண்டல் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனா எங்க கிட்ட பேசுறதையே நிறுத்திட்டாங்க. இவ்வளவு நடந்த பிறகும் கூட நாங்க பின்வாங்கவே இல்லை. நாங்க 4 பேருமே தொடர்ந்து ஊழியம் செஞ்சுட்டு தான் இருந்தோம். ஏன்னா வசனத்துல சொன்ன அந்த விஷயம் எங்க மனசுலயே இருந்துச்சு. ஏன்னா அன்பு திரளான பாவங்களை மூடுன்னு 1 பேதுரு 4:8 எழுதியிருக்கு. அந்த அன்பு தான் எங்களை அங்க தொடர்ந்து இருக்க வச்சுது. ஆரம்பத்துல மைக், சேர்ஸ், லைட்ஸ்னு எதுவுமே எங்க கிடையாது. எந்த ஒரு வசதியுமே இல்லாத ஒரு சின்ன ரூம் மட்டும்தான் இருந்துச்சு. அதுலதான் எங்க குடும்பம் இருந்துச்சு. நாங்க அங்கதான் ஜெபம் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அவர்களுடைய குடும்பத்தோடு இணைய தொடங்கினார்கள். மேலும் பைபிள் வசனம் மட்டும் தொடர்ச்சியான ஜெபத்தின் காரணமாக அந்த இடத்தில் சூழல் மாறத் தொடங்கியது. எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இசை மேல ஆர்வம் இருந்துச்சு. அப்புறம் 2012ல இருந்து நாங்க ரேப் எழுத தொடங்கணும். தேவனுடைய சுவிசேஷத்தையும் அவருடைய வார்த்தையும் அப்புறம் அவருடைய அன்பையும் பகிர இது மூலமா எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. எங்களோட ரேப்பும் இயேசுவோட அன்பும் அழைப்பும் இது எல்லாமே வைரல் ஆனப்பதான் இதன் மூலமா நிறைய பேர் இயேசுவின் அன்பை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. தங்களோட அழைப்பு பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. இத பற்றி நிறைய சாட்சிகளும் எங்களுக்கு வந்துச்சு. முதல் முறையா தேவன் அவங்க கிட்ட பேசுறத உணரதா அவங்க எங்க கிட்ட சொன்னாங்க. உங்களுடைய ரேப்ப கேட்டு சூசைட் பண்ற என்னுடைய எண்ணத்தை நான் கைவிட்டேன்னு மக்கள் சாட்சிகள் வந்தப்பதான் இதுதான் எங்களுடைய அழைப்புன்னு எங்களுக்கு புரிய வந்துச்சு. பொண்ணுங்களுக்குலாம் இது கிடையாதுன்னு எங்களை பற்றி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா தேவன் பாரபட்சம் காட்டுபவர் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க தேவனோட அன்பையும் அவரோட வசனங்களையும் ரேப் மூலமா நிறைய பேர்கிட்ட கொண்டு போனோம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களோட பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. வர்ஷாவும் ஷெரினும் பைபிள் வசனங்களை இன்னும் நன்றாக கற்றுக்கொள்வதற்காக பைபிள் காலேஜில் பிடெக் டிகிரி பெற்றார்கள். பிறகு தங்களுடைய பெற்றோர்களோடு இணைந்து அவர்கள் தேவனுடைய ஊழியத்தையும் விரிவுபடுத்த தொடங்கினார்கள். எங்க சர்ச்ல எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் வராங்க. ஏன்னா இங்க பெரியவங்க சின்னவங்கன்னு யாரும் கிடையாது. எல்லாரையுமே நாங்க அங்கீகரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கவும் எல்லார்கிட்டையும் இயேசுவோட அன்பு போய் சேர்றதுக்கும் உங்ககிட்ட இருக்க திறமைகளை தேவன் கிட்ட தந்துருங்க. அதை பயன்படுத்துங்க. இன்றைக்கு வர்ஷாவும் ஷெரினும் தங்களுடைய திறமை மூலமாக சமுதாயத்திற்கு இருக்கும் பாகுபாடுகளின் கோடுகளை அழித்து தேவனுடைய அன்பில் அனைவரையும் ஒன்று சேர்க்க அழைப்பு தருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு எல்லாருக்குமானது. அவர் பாரபட்சம் காட்டாததுனால நம்ம எல்லாருமே பரலோக ராஜ்யத்துல பங்கு பெற முடியும். இப்படிப்பட்ட ஊழியத்தை எல்லாருமே செய்யணும். இது வரைக்கும் யாரும் போகாத இடத்துக்கு நாம போகணும். தேவனோட அன்பை முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டயும் நாம பரப்பணும். எல்லாருக்கும் எல்லாருக்கும் இடம் இருக்கு என்பதை ஞாபகம் இடம் இருக்கிறது.
நன்றி உங்களுடைய சாட்சிக்காக. தேவனுடைய அன்பு எப்படியெல்லாம் மாற்றுது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. மற்றவங்க போகிறதுக்கே பயப்படக்கூடிய அந்த தெருவில் நீங்கள் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த உலகம் உங்களை தப்பாக பேசினாலும் கூட தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அதுதான் உங்களுடைய சாட்சியின் மூலமாக எங்களால் பார்க்க முடிஞ்சது. இந்த உலகம் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் தேவனுடைய அன்பு எப்பவுமே மாறாது. இயேசு கிறிஸ்துவுக்குமே நிறைய துன்பங்கள் வரதான் செஞ்சுது. அவர்கிட்டையுமே நிறைய பேர் பாரபட்சம் காட்டினாங்க. ஆனால் அவர் அதை எப்படி அவர் கையாண்டாரு? பைபிளில் இது குறித்த ஒரு வசனம் இருக்குது. நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோட கூட பந்தி இருந்தார்கள். வேத பாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனபானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து வரி வசூலிக்கக்கூடிய லேவியுடைய வீட்டுக்கு போகிறாரு. லேவியுடைய வாழ்க்கையை அவர் மாத்துறாரு. லேவி ஒரு விருந்து பண்ணுறாரு. அந்த விருந்தில் இயேசுவும் கூட அமர்ந்து சாப்பிட்றாரு. இதை தான் பார்த்து எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. அதாவது எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதரை இயேசு சந்திக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையுமே யாராவது புறக்கணிக்கிறாங்க. உங்களுடைய படிப்பு, தோற்றம், அந்தஸ்து, பொருளாதாரம், இப்படி ஏதாவது ஒரு காரணத்தினால மற்றவங்க உங்களை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கோங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுவார். அப்போ யாரெல்லாம் உங்களை புறக்கணிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. இயேசுவுடைய அன்பு சூழ்நிலைகளை மாற்றும். அப்படிப்பட்ட அன்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். புறக்கணிக்கப்பட்ட கழுதை மேலே தான் இயேசுசாமி சவாரி வந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்படி அவர் கழுதை மேலே பவனியாக வரும்போது எல்லாரும் துணிகளெல்லாம் விரித்து வரவேற்பு தெரிவித்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லாம் அந்த கம்பளம் விரித்து அந்த வரவேற்பை கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய அன்பை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு கிடைக்கும். எந்த இடத்துல நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கும். இயேசு கிறிஸ்துடைய அன்புக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. புறக்கணிக்கப்படுறதுனால நீங்கள் இன்னும் ஒரு வேதனையில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஜெப தேவை இருக்குது அப்படின்னா தயங்காமல் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம இன்னும் ஒரு சாட்சியை பார்ப்போம். ஒரு புதிய வாழ்வு ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் உங்களுக்காக தேசிய பிரதேசங்களின் நிறத்தை தேசிய டிவியின் மேடையில் கொண்டு வருகிறது. உண்மை சம்பவத்தை பாருங்கள். சபை பாடகர் குழு பாடல்களை கேளுங்கள். மேலும் சரித்திர சிறப்பு வாய்ந்த தேவாலயங்களை சுற்றி பாருங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு புதிய இடத்திற்கு செல்லுங்கள். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து ஒரு புதிய வாழ்வின் ரீஜனல் போக்கஸை பார்ப்பதற்காக CBNக்கு உதவுங்கள். கிவ் டு CBN. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. பஞ்சாபிலிருந்து ஜீவனுள்ள சாட்சிகள் பாடல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, வர்ஷா ஷெரின் அவங்களுடைய சாட்சியை பார்த்தோம். அவங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அன்பு எப்படி செயல்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பொதுவாகவே மக்கள் எப்போதுமே ஒருத்தங்களுடைய தோற்றம், நிறம், வாய்ப்பு, வசதி இதெல்லாம் பார்த்து தான் ஒருத்தருக்கு மரியாதையை கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம அப்படி செய்யக்கூடாது. இந்த மாதம் முழுவதுமே நம்ம அரவணைப்பு அப்படிங்கிற தலைப்பில் இதை குறித்து தான் தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளை சுற்றி இருக்கவங்க கிட்ட நம்ம ஏதாவது ஒரு பாகுபாடு காட்ட தான் செய்கிறோம். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்காக நாங்கள் சாட்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கோம். தேவனுடைய அன்பு நம்மக்கிட்ட இருக்கும்போது இப்படிப்பட்ட பாகுபாடு நம்ம காட்ட மாட்டோம். அதே அன்பை நம்ம அவங்களுக்கும் காட்ட ஆரம்பிப்போம். இப்போ நம்ம ஒரு சாட்சியை பார்க்க போகிறோம். பஞ்சாபிலிருந்து தான் இந்த சாட்சியை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். சுதீர் அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க அப்பா சகோதரர் மாதிரி இவங்களால ஒரு என்ஜினியர் ஆக முடியலை. இதனால இவங்க புறக்கணிப்பை சந்திச்சிருக்காங்க. வாங்க அவங்கள சந்திப்போம். எப்படி ஒரு புதிய வாழ்க்கை அவங்க பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க.
சுதீர் ரத்ரா 10ஆம் வகுப்புக்கு சென்றபோது அவருடைய ஆர்வம் ஆர்ட்ஸின் மேல் அதிகமாக சென்றது. அவர் ஆர்ட்ஸ் எடுத்து படிக்க விரும்பினார். இந்த விஷயத்துக்காக அவங்க கோவப்படவும் செஞ்சாங்க. நீ ஆர்ட்ஸ் படிக்க கூடாது, சயின்ஸ் தான் படிக்கணும்னு சொன்னாங்க. என்னோட அப்பாவுக்கும் எனக்கும் எந்த சிந்தனையும் ஒத்து போகாததுனால என்னோட படிப்புமே பாதிக்கப்பட்டுடுச்சு. அதனால 12ஆம் வகுப்புல நான் வேற வழி இல்லாம சயின்ஸ் எடுத்து படிச்சு முடித்தப்ப எனக்கு நல்ல மார்க் வரல. அதனால கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு சரியான அட்மிஷன் வாங்க முடியல. அதனால நான் மேற்படிப்புக்கு நான் பிரைவேட்ல படிக்க வேண்டியதாயிடுச்சு. இந்த நேரத்தில் அவருடைய தந்தை தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக அவருக்கு திருமணமும் செய்து வைத்தார். எனக்கு அப்புறம் 1998ல என்னோட தம்பிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதோட என் தம்பி மெரைன் இன்ஜினியரிங் படிச்சதுனால நல்ல வேலையும் கிடைச்சது. அதோட அவர் வெளிநாட்டு பயணத்துல இருந்தாரு, நல்லா சம்பாதிக்கவும் செஞ்சாரு. ஆனா எனக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை. இந்த பிரச்சனை எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆகியும் வேலை இல்லாம தான் இருந்தேன். அதனாலதான் என்னவோ நான் ரொம்பவே புறக்கணிக்கப்பட்டதா நான் உணர்ந்தேன். இந்த உணர்வு என் வாழ்க்கையில அதிகமாயிட்டே இருந்துச்சு. அதனால நான் மன அழுத்தத்துல இருந்தேன். இந்த மன அழுத்தமும் மனசோர்வும் என் வாழ்க்கையில அதிகமாயிட்டே இருந்துச்சு. இந்த நேரத்தில் கிறிஸ்தவராக இருந்த அவருடைய நண்பர் ஒருவர் அவருக்கு இவருடைய சூழ்நிலையை பற்றி தெரிய வந்தது. அவரு தினமும் என்கிட்ட வந்து தொடர்ந்து பேச ஆரம்பிச்சாரு. ஒரு தடவை எனக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைச்சிட்டாருன்னு சொல்லுவாரு, ஒரு தடவை இயேசு கிறிஸ்து என்னை தொட்டாருன்னு சொல்லுவாரு. ஆனா இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்துச்சு. அவர் இயேசுவோட பேரை சொல்ற நேரமெல்லாம் என்னோட மனசுல ஒரு பெரிய நிம்மதி வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில நான் ஒரு பெரிய மாற்றத்தை பார்த்தேன். இந்த மோசமான சூழ்நிலையிலையும் கூட அவருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நான் பார்த்தேன். அப்ப நானும் இயேசுவை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை எனக்கு வந்துச்சு. பிரதர், என்னையும் சர்ச்சுக்கு கூட்டிட்டு போங்கன்னு நான் சொன்னேன். அப்புறம் நான் வீட்டுக்கு வந்தப்ப என்னுடைய மனைவி என்னை பார்த்துட்டு, என்ன விஷயம், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட, நான் உண்மையாவே சந்தோஷமா இருக்கேன், ஏன்னா இன்னைக்கு நான் உண்மையான கடவுளை சந்திச்சேன்னு சொன்னேன். அது எந்த கடவுள்னு என் மனைவி கேட்டாங்க. அது வேற யாரும் கிடையாது, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்னு நான் சொன்னேன். இதற்கு பிறகு அவர் தன்னுடைய குடும்பத்தோடு ஜெபக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். அதோடு கூட ஜெபிக்கவும் பைபிள் வாசிக்கவும் ஆரம்பித்தார்கள். அப்புறம் இயேசு என்னுடைய மன கண்களையும் திறந்தாரு. அப்புறம் ஆண்டவர்கிட்ட இருந்து என் வாழ்க்கையில ஒரு வசனம் கிடைச்சது. எபேசியர் 4:2. அதுல இப்படி எழுதியிருக்கு, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். வசனத்தோட இந்த வெளிச்சம் என் வாழ்க்கையில வந்த பிறகு இந்த வசனம் சொல்ற மாதிரி என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயமே இல்லையேன்னு பார்த்தேன். ஏன்னா அதுக்கு காரணம் இருக்கு. எதுக்காகன்னா, நான் ஜெபம் செஞ்சேன், பைபிளை முறையா படிச்சேன். இந்த எல்லா விஷயங்களும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆச்சரியமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அப்ப நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும்னு தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், முழு மனசார கேட்டேன். அந்த பிரார்த்தனையில என்னுடைய பெற்றோருக்கு எதிராகவும் மற்ற உறவினர்களுக்கு எதிராகவும் நான் செஞ்ச, அப்புறம் ஆண்டவரே உங்களுக்கு எதிராகவும் செஞ்ச எல்லா பாவத்துக்காகவும் நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா மற்றவங்களுடைய குற்றங்களை மன்னிக்காதப்ப உன்னோட குற்றங்களும் மன்னிக்கப்படாதுன்னு பைபிள் சொல்லுது. நான் மன்னிப்பு கேட்டதுனால தேவன் என்னுடைய குற்றங்களை மட்டும் மன்னிச்சது இல்லாம அதுக்கப்புறம் என்னுடைய பெற்றோருடைய வாழ்க்கையிலையும் நான் மாற்றத்தை பார்த்தேன். முதல்ல அவங்க என்ன புறக்கணிச்சதை நான் உணர்ந்ததும், அவங்க என்ன நேசிக்கலையோன்னு நான் நினைச்சதும், அந்த எல்லா விஷயங்களும் என்னை விட்டு போயிடுச்சு. அவங்க என்ன நேசிக்க ஆரம்பிச்சாங்க. முழு குடும்பமும் இயேசுவின் அன்பால இப்போ நிரப்பப்பட்டிருக்கு. தேவன் தன்னுடைய தயவு மற்றும் கிருபையினால் அவருடைய சூழ்நிலைகளையும் மாற்றினார். இயேசு எனக்கு ஒரு வேலை தந்தாரு. இந்த 10-12 வருஷம் வேலையில ஆண்டவருக்குள்ளேயும் நான் வளர ஆரம்பிச்சேன். தேவன் என் குடும்பத்துல நல்ல ஆசீர்வாதத்தையும் தந்தாரு. என்னோட பிள்ளைகளும் நல்ல ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு அப்பாவா என்னுடைய பிள்ளைகளை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு நான் விருப்பப்பட்டதுண்டு. இப்ப பல வருஷங்களா ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்யறேன். இது எல்லாமே அவருடைய எல்லையற்ற தயவாலையும் கிருபையாலையும் தான் முடிஞ்சது. அது அவருடைய அற்புதம் தான் சொல்லணும். இந்த எல்லா விஷயத்துக்காகவும் நான் என்னுடைய தேவனுக்கு நன்றி சொல்றேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் கூட இதே மாதிரி நடந்திருக்கலாம். நீங்களும் கூட புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், மனக்கசப்புகள் இருக்கலாம், யாருமே உங்களை சேர்த்துக்காம இருக்கலாம். சுதீருடைய சாட்சி உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். தேவனுடைய அன்பு உங்களுக்காக இருக்கு அப்படிங்கிறத இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. எப்போதுமே தேவன் நம்மை வரவேற்கிறார், அவருடைய பிள்ளைகளாக மாற்ற விரும்புகிறார்.
இந்த உலகத்தில் எப்போவுமே நீ இதை படித்தாதான் உனக்கு இந்த வேலை கிடைக்கும், நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்துடைய அளவீடு இப்படி தான் இருக்குது. ஆனால் தேவனுடைய வழி ரொம்ப சிறந்ததாக இருக்குது. எப்போதுமே தேவன் நமக்கு நன்மையானதை தருகிறார். நமக்கு எது ஸ்பெஷலோ அதை தான் அவர் தராரு. இதை தான் நம்ம சுதீருடைய சாட்சியின் மூலமாக பார்த்தோம். இப்படிப்பட்ட சாட்சிகள் இன்னும் நிறைய நம்முடைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் இருக்குது. நீங்கள் மறுபடியும் பார்க்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். மற்றவங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு यहोवा कायम रखदा है, यहोवा कायम रखदा है। नेक मर्द दे कदमां नूं यहोवा करदा है पसंद, नेक मर्द दे राहां नूं। வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. பஞ்சாபிலிருந்து ஜீவனுள்ள சாட்சிகள் பாடல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, பாரபட்சத்தை நாம் எப்படி கையாளுவது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம புறக்கணிக்கப்படும் போது, நம்ம கிட்ட யாருமே அன்பு காட்டாம இருக்கும்போது நம்ம தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனுடைய அன்பு நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அது எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றும். அந்த வல்லமை ஜெபத்துக்கு இருக்கு. நம்ம ஜெபத்தை நம்ம தேவன்கிட்ட பேசும்போது நம்ம என்னைக்கும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. அவருடைய வல்லமை நம்மை தேற்றும். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உங்க சாயல்ல எங்களை படைச்சிருக்கீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்க மேல வச்சிருக்கக்கூடிய மாறாத அன்பிற்காக நன்றி தகப்பனே. இந்த நேரத்திலும் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிற தகப்பனே, ஒவ்வொருவருக்காகவும் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. என்கிட்ட அன்பு காட்ட யாருமே இல்லையே, நான் தனிமையில இருக்கேனே அப்படின்னு இப்போ ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அன்பை தாங்க கர்த்தாவே. அப்பா, அவங்களுடைய மனதில் ஏற்பட்ட அந்த காயத்திற்கு உங்க அன்பு மருந்தாக இருக்கட்டும் கர்த்தாவே. உங்க அன்பை ஏத்துக்க நீங்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. அவங்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் தாங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலையும் புறக்கணிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு மன அழுத்தத்துக்குள்ள இருக்கிறவங்க, வேதனையில இருக்கவங்க, அதுல இருந்து வெளில வர நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்களும் கூட மற்றவங்களை புறக்கணிக்காம இருக்க நீங்க உதவி செய்யுங்க. எங்களை சுற்றி இருக்கவங்க கிட்ட நாங்கள் எந்த பாரபட்சமும் காட்டக்கூடாது. அவங்கள நாங்கள் அரவணைத்து செல்லக்கூடியவங்களா இருக்கணும். உங்க அன்பை நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. பஞ்சாபிற்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அந்த மாநிலத்தையும் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் மக்களையும் நீங்க ஆசிர்வதிங்க. மக்களிடையே சகோதர அன்பு பெருகட்டும் அப்பா. அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவுடைய அன்புல எப்பவுமே நிலைச்சிருங்க, முன்னேறி செல்லுங்க. இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? சங்கீதம் 27:1. தனிப்பட்ட விதத்துல எனக்கு ரொம்பவே பிடிச்ச வசனமா இது இருக்கு. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, யார் உங்க மேல அன்பு காட்டினாலும் சரி காட்டலனாலும் சரி, தேவன் உங்களை நேசிக்கிறார். நீங்க எதை பார்த்தும் பயப்படாதீங்க. தேவன் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதிர யாரு நிற்க முடியும்? அவருடைய கிருபை நமக்கு போதும். அவரு நம்ம கூட இருக்காரு. உங்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை. அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நாளைக்கு குழந்தைகளுடைய வளர்ச்சியில அரவணைப்பு எப்படி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. God bless you.